எந்த பணியையும் உன் விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதைய மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் செய்யக்கூடிய பணி எல்லாமே, வேலை எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை. அப்படி இல்லாத போது எந்த வேலையும் சிறப்பாக இருக்காது. அந்த வேலையின் மேலே சலிப்பு வந்துடும். அதாவது விருப்பம் இல்லாமல் செய்கிற மாதிரி இருக்கும். விருப்பத்தோட செய்யும்போது அந்த பணி அந்த வேலை ரொம்ப அற்புதமாக சிறப்பாக இருக்குங்கிறத உண்மை. எந்த வேலையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த வேலை ரொம்ப கலைநயமிக்கதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. கலைநயமிக்க வேலைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வேலைக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் மதிப்பு கூடிவிடும் என்பதுதான் உண்மை. எந்த பணியை செய்தாலும் அந்த பணியை நேசித்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கலைஞனாக மாறிவிடுவீர்கள் என்பதுதான் உண்மை. கலை என்பது எல்லாமே கலைதான். இது கலை இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. சமையல் செய்வதும் கூட ஒரு கலைதான். அப்படி இருக்கும்போது இந்த உலகில் எல்லா பணிகளும் ஒரு கலையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அந்த பணியை நீங்கள் ஏனோதானோ என்று செய்யக்கூடாது. கலைநயத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய பணியை மனதில் வைத்து செயல்பட்டால் உங்களுடைய ஒவ்வொரு பணியும் அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. மற்றவர்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய பணியும் சரி, அது சிறப்பாக நட்சத்திரம் போல் ஜொலிக்கும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சி எப்படி உருவாகிறது என்றால் அந்த வளர்ச்சி அவரவர்கள் செய்யும் பணியில் இருந்துதான் வளர்ச்சி உருவாகிறது. அவர்கள் பணியை தன் விருப்பத்திற்கு போல் தான் விரும்பியபடி அந்த பணிகளை மாற்றிக்கொண்டால் அந்த பணியே உங்களை பார்த்து தலைவணங்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நீங்கள் அற்புதமான ஒரு கலைஞன் என்றால் எந்த கலையும் உங்களுக்கு கட்டுப்பட்டதுதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்ற தத்துவத்தில் ஒரு மனிதன் லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் ஒரு பணியை தன் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு மனிதனும் தன் லட்சியத்தை எளிதாக அடைந்துவிட முடியும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் அற்புதம் என்று சொல்லப்போனால் இந்த அகிலத்தில் அத்தனையுமே மனிதனுக்கு சாதாரண விஷயம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் நினைத்தால் முடியாதது எதுவுமே கிடையாது. கலை ஒரு அதிசயம் என்றால் மனிதன் மாபெரும் அதிசயம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனிடம் அத்தனையும் மண்டியிட்டே தீர வேண்டும் என்பதுதான் உண்மை. மனிதன் மகத்தானவன் என்பதை இந்த இயற்கைக்கு தெரியும். அதனால்தான் மனிதனை இந்த இயற்கை நேசிக்கின்றது. மனிதன் இயற்கையை நேசிக்கின்றான்.
இயற்கையில் இருக்கும் அத்தனை கலைகளும் மனிதனுக்கு கைவந்த கலையே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எவரொருவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கின்றார்களோ, அவர்கள் தனக்கு ஏற்றாற்போல் அதை மாற்றிக்கொள்கிறார்களோ, அவர்கள்தான் உலகில் மாபெரும் சிற்பி என்பதுதான் உண்மை. அப்படி ஒவ்வொரு மனிதனும் இருந்துவிட்டால் உலகமே ஒரு சிற்பியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. நன்றி.